தமிழகத்தில் பள்ளி மாணவர்களிடையே போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன், இந்த ஆய்வில் என்னென்ன விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறது, முழு விவரங்கள்? நாடு முழுவதும் பள்ளி செல்லக்கூடிய 13 முதல் 15 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் பலர் பெருவாரியாக இந்த போதை பழக்கத்திற்கு ஆளாவதாக புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. குறிப்பா இந்தியாவை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் 10 மாணவர்கள்ல ஒருவர் இந்த போதை பழக்கத்தினுடைய அடிமைத்தனத்திற்கு ஆளாவதாக தகவல்கள் என்பது சொல்லப்படுகிறது. தமிழகத்துல இந்த மாணவ மாணவிகளிடம் இந்த போதை பழக்கம் எப்படியாக இருக்கிறது என்பது தொடர்பாக ஒரு ஆய்வு கட்டுரை முடிவு என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த கட்டுரையின் அடிப்படையில நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு 300 மாணவ மாணவிகளிடம் இந்த சோதனை என்பது ரகசியமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறிப்பா மாணவ மாணவிகள் ஏதேனும் போதை பழக்கத்தை ஆளாகி இருக்கிறார்களா, ஏதேனும் போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறார்களா என மேற்கொள்ளப்பட்ட இந்த ரகசிய ஆய்வுல பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 300 பேர்கிட்ட மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வுல சுமார் 21% அதாவது 50க்கும் மேற்பட்டோர் இந்த போதை பழக்கத்திற்கு ஆளாகி இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா மாணவர்களை பொறுத்த மட்டும் இந்த 13 முதல் 15 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் பெருவாரியாக இந்த போதை பழக்கத்திற்கு ஆளாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால் மாணவிகளும் ஒரு 12 பேர் இந்த போதை பழக்கத்திற்கு ஆளாகி இருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. குறிப்பாக போதை பழக்கத்தை பொறுத்த மட்டில் புகையிலை சார்ந்த போதை வஸ்துக்களை பெருவாரியாக மாணவ மாணவிகள் பயன்படுத்துவது தெரிய வருகிறது. தன்னுடைய பெற்றோர்கள் பயன்படுத்துவதால இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்த தொடங்கியதாகவும், அதே போல சமூகத்துல பலர் பொதுவெளியில பயன்படுத்தக்கூடிய அந்த போதை வஸ்துக்களை பார்த்து தாமாகவே அதனை பரிச்சாத்திய முறையில அதை பயன்படுத்தியதாகவும் பல தகவல்களை தெரிவிச்சிருந்தாங்க. தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு பார்த்தோம் என்றால் குறைந்தது 1 முதல் 3 முறை அந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்ததாகவும் மாணவ மாணவிகள் ரகசியமாக சொல்லியிருந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பா தமிழகத்துல போதை பழக்கம் அதிகரித்திருப்பதாக இந்த ஆய்வு கட்டுரை என்பது சுட்டிக்காட்டியிருக்கிறது. குறிப்பா போதை பழக்கத்தால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், உடல் சார்ந்த என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதெல்லாம் தெரியாமல் மாணவ மாணவிகள் இது போன்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவதாகவும் இந்த ஆய்வு கட்டுரையில சொல்லப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்துறையினுடைய அதிகாரிகள் மேற்கொண்ட இந்த ஆய்வு முடிவுகளில் இத்தகைய தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இனி வரும் நாட்கள்ல போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் மாணவ மாணவிகளிடம் ஒரு போதிய விழிப்புணர்வை பள்ளி பருவத்தினிலேயே துவக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.